வணக்கம். வாரம் ராசி பலன் கடகம். உங்களுடைய ராசியில் நீச்ச செவ்வாய் நீண்ட நாளாக அமர்ந்துட்டு இருந்தார். இப்போது அவர் நட்பு நிலைமைக்கு சிம்மத்திற்கு பெயர்ச்சடைகிறார். உங்களுடைய புத்திரர் வகையிலும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தொழில் அமைப்புகள்லாம் சரியில்லாமல் இருந்தது, ஒரு தொல்லையாகவே இருந்தது. அந்த அமைப்புகள் இப்போ விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் சந்திரன் இந்த வாரத்தில் 2 சுபகிரகங்களுடைய பார்வையில் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. வண்டி வாகன யோகம், வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் இருக்குது. அதே போல் இந்த வாரத்தின் 9, 10 ஆகிய தேதியில் இங்கே சந்திரன் நீச்ச அமைப்பை பெறுவார். அதனால் தேவையில்லாத விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அது முக்கியமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். படிக்கும் மாணவ மாணவியருக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை 2 சுபகிரகங்கள் சுக்கிரன் குரு ஆகிய 2 சுபகிரகங்கள் பார்ப்பது படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு. அதே போல் வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற அமைப்புகள், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. 8ல் ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வை இருப்பதனால வெளிதூர் பயணங்களும் அதில் லாபகரமான ஒரு அமைப்பும் உண்டாகும். அதே போல் வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல வேண்டும் நினைப்பவர்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் இப்போது சாதகமாக அமையும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணைந்தவர் இப்போது சுக்கிரன் விலகிட்டார், 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டார். இப்போது சனி மட்டும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தகப்பன் வழி உறவுக்கிட்ட தேவையில்லாத சில கசப்புகள் இருக்கும். அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். 9ல் சனி அமர்க்கும் போது உள் உணர்வு நீங்கள் மனதில் நினைத்தால் போதும் அது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை சனி 9ல் அமரும்போது தருவார். அதே போல் 12ஆம் இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சனி அமர்றதுனால வெளிதூர பயணங்களில் தொழில் அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டாகுங்க. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.